சுத்தமான விளக்கெண்ணெயை எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல எல்லா கிராமத்திலயும் விளக்கெண்ணெயை விடிய விடிய உட்காந்து காய்ச்சி தான் எடுப்பாங்க. இப்படி தயாரிக்கிற அந்த விளக்கெண்ணெயில தான் பல மருத்துவ குணங்களும் அடங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. சுத்தமான விளக்கெண்ணெய் செய்யறதுக்காக செடியிலிருந்து ஆமணக்கு விதைகளை சேகரிச்சுக்குவோம். இந்த ஆமணக்கு விதைகளை எங்க ஊர்ல கொட்டமுத்துன்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி சொல்லுவாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இப்படி சேகரிச்ச விதைகளை ஒரு வாரத்துக்கு நல்ல வெயில்ல காய வச்சிருவோம். இப்படி வெயில்ல காய வைக்கும் போதே ஓட்டுல இருந்து வெடிச்சு விதைகள்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இப்படி வெயில்ல காய வச்ச விதையை நல்லா புடைச்சு ஓட்டெல்லாம் சுத்தமா நீக்கிட்டு விதையை மட்டும் எடுத்துக்குவோம். இப்ப சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்ட விதை எல்லாத்தையும் ஒரு சட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். போன வீடியோல கேட்ட கேள்விக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டா நெடி வராதுன்னு நிறைய பேர் சரியான பதில சொல்லியிருந்தீங்க. இப்ப தோசை சுடும் போது நல்லா மொறுவலா வர்றதுக்காக என்ன செஞ்சா சரியா இருக்குன்ற பதில கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் அதை உரல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடலாம். விதை நல்லா வறுபட்டதுனால சுலபமா உடைக்க முடியுது. எண்ணெயும் சுலபமா பிரிஞ்சு வந்துடும். பானையில 2 லிட்டர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா உலக்கையில இடிச்ச விதையை இப்ப தண்ணியில சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட விதை தண்ணியோட சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்படி மேலவா மிதக்கிற எண்ணெய் எல்லாத்தையும் தனியா சேகரிச்சு அதை வறுக்க ஆரம்பிச்சிடணும். நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் ஆவியானதும் எண்ணெயெல்லாம் தனியா பிரிஞ்சு வந்துடும். இப்படி தனியா பிரிஞ்சு வந்த எண்ணெயை நல்லா ஆற விட்டு வடிச்சு எண்ணெயை சேகரிச்சு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு நாள் இரவு முழுக்க காய்ச்சி நாங்க விளக்கெண்ணெயை சேகரிச்சோம். இந்த மாதிரி சேகரிக்கிற விளக்கெண்ணெயில பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. இது சரும பிரச்சனை, உடல் சூட்டை குறைக்கன்னு பல விஷயத்துக்கு தேவைப்படும்.